Hello students, welcome to our channel DK Centum Challengers. 12th Maths Chapter 2 Complex Numbersல Exercise 2.5ல இருக்கக்கூடிய third sum தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. Which one of the points 10 minus 8i 11 plus 6i is closest to 1 plus i? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 10 minus 8i 11 plus 6i இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 plus iக்கு பக்கத்தில் இருக்கு. ஸோ அதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்க மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம Z1 Z2 Z3 அப்படின்ட்டு நோட் பண்ணிக்கலாம். அப்போ Z1 ஈக்குவல் டு 10 மைனஸ் 8i, அதே மாதிரி Z2 ஈக்குவல் டு நமக்கு 11 பிளஸ் 6i. நெக்ஸ்ட் Z3 ஈக்குவல் டு 1 பிளஸ் i. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம ஆர்கான் பிளேன்ல பிளாட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆர்கான் பிளேன்ல பிளாட் பண்றது எப்படின்றத நம்ம எக்ஸசைஸ் 2.2லே பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். எப்படி? ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் நமக்கு 10, இமேஜினரி பார்ட் நமக்கு -8. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் ரியல் பார்ட் நமக்கு 11, இமேஜினரி பார்ட் 6. நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் 1, இமேஜினரி பார்ட்டும் நமக்கு 1 தான். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஆர்கன் பிளேன்ல பிளாட் பண்ணலாம். ஸோ இது நமக்கு ரியல் ஆக்சிஸ், இது நமக்கு இமேஜினரி ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 10 மைனஸ் 10, -8 எங்க இருக்கும்? ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 10, -8 ஸோ இங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு Z1 அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 10 minus 8i. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 11, 6. அப்போ 11, 6 சம்வேர் இங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் Z2 அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 11 plus 6i. ஸோ நெக்ஸ்ட் Z3 1, 1. ஸோ அப்ராக்சிமேட்டா இங்க இருக்கும். அப்போ இதுதான் Z3 அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 plus i. ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த 1 plus iக்கு பக்கத்தில் எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும் அதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 1 plus iயை நம்ம எதவா டினோட் பண்ணியிருக்கோம்? Z3 டினோட் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த Z3க்கு பக்கத்தில் எது இருக்கும் அப்படின்னு கேட்டால் டயக்ராம் பார்த்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் Z2 தான் பக்கத்தில் இருக்கும். பட் இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற பார்க்கலாம். இப்போது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த Z3க்கும் Z2க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து இது ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் எந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் பக்கத்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் 2.14லேயே பார்த்தோம். பட் பார்க்காதவங்களுக்கு நான் இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த Z3 அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் Z2 அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? Z3 மைனஸ் Z2 ஆர் Z2 மைனஸ் Z3 எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நம்ம மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னாலே இது ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இது ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் Z3க்கும் Z2க்கும் இடையில இருக்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் Z3 மைனஸ் Z2. ஸோ அதுக்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இப்போ Z3 என்ன? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 plus i மைனஸ் Z2 அப்படின்றது என்ன? 11 plus 6i 11 plus 6i மாடுலஸ். ஓகேவா? ஈக்குவல் டு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள இருக்கிறத சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ 1 plus i, ஸோ இந்த மைனஸை உள்ள கொண்டு போனோம் அப்படின்னா -11 minus 6i. ஓகேவா? ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? 1 minus 11 நமக்கு -10, அதே மாதிரி பிளஸ் i minus 6i நமக்கு -5i. ஓகேவா? ஸோ மாடுலஸோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் நமக்கு -10, அப்போ -10 ஸ்கொயர் நமக்கு என்ன? 100 பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் நமக்கு -5, அப்போ -5 ஸ்கொயர் 25. ஓகேவா? ஈக்குவல் டு இப்போ ரூட் ஆஃப் 100 plus 25 நமக்கு என்ன? 125. ஓகேவா? ஸோ அப்போ
இந்த Z3க்கும் Z2க்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா √125 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த Z3க்கும் Z1க்கும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? Z3 மைனஸ் Z1 ஆர் Z1 மைனஸ் Z3 எப்படினாலும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி எடுத்தோம்னா இது ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z3 நமக்கு என்ன 1 + I 1 + I மைனஸ் Z1 நமக்கு என்ன 10 - 8I. ஓகேவா? 10 - 8I ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 1 + I. ஸோ இந்த மைனஸ் அப்படியே உள்ள கொண்டு போனோம் அப்படின்னா ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் -10, இங்கே நமக்கு மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ இந்த 8I. ஓகேவா? ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப், ஸோ இப்போ நமக்கு 1 - 10 என்ன -9. அதே மாதிரி I + 8I நமக்கு என்ன +9I. ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ மாடுலஸ் உடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் நமக்கு 9, அப்போ 9 ஸ்கொயர் நமக்கு 81 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் நமக்கு +9, அப்போ +9 ஸ்கொயரும் நமக்கு என்னதான் 81 தான். ஓகேவா? ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 81 + 81 நமக்கு என்ன 162. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு Z3க்கும் Z1க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்ன √162. ஓகேவா? Z3க்கும் Z1க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் √162. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எது பக்கத்துல இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ எது கம்மியான டிஸ்டன்ஸோ அதுதான் நமக்கு பக்கத்துல இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ எதுல கம்மியான டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு √125 தான் கம்மியான டிஸ்டன்ஸ். அப்போ Z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் நமக்கு பக்கத்துல இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுதிடலாம் அப்படின்னா since √125 is less than √162, அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன நமக்கு 11 + 6I. ஓகேவா? 11 + 6I is closest to 1 + I. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அதில் கிளாரிஃபை பண்ணி வைப்பேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.